अल्लाह ही अल्लाह किया करो, दुख न किसी को दिया करो, जो दुनिया का मालिक है नाम उसी का लिया करो। अल्लाह ही अल्लाह, अल्लाह ही अल्लाह, अल्लाह ही अल्लाह किया करो, दुख न किसी को दिया करो, जो दुनिया का मालिक है नाम उसी का लिया करो। अल्लाह ही अल्लाह, अल्लाह ही अल्लाह। அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களை படைத்து ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகின்றன மறைகின்றன, எங்களுக்கு உதயமாகக்கூடிய ஒவ்வொரு நாளும் புதிதாக காணப்படுகிறது. புதிதாக ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு நாளும் கண்டு கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த மக்கள் எந்த ஒரு மெடிசின் மருத்துவமும் இல்லாமல், மருத்துவம் குறைந்த காலம், மருத்துவம் முன்னேற்றம் இல்லாத ஒரு காலத்தில் ஆரம்பத்தில் வாழ்ந்தார்கள். அந்த மருத்துவம் இல்லாத காலத்தில், மருத்துவம் பின்னடைந்திருந்த ஒரு காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் பல நோய்களை சந்தித்தார்கள். அதற்கு அவர்கள் தனியான வைத்தியங்களை, கை வைத்தியங்களை செய்தார்கள். செய்தும் அதிகமான மக்கள் மரணித்தார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே மாதிரி இன்று வாழக்கூடிய எங்களுக்கு இந்த காலத்துல மெடிசின் முன்னேறி இருக்குது, இந்த வைத்தியம் மருத்துவத்துறை முன்னேறி இருக்குது, வளர்ச்சி கண்டிருக்குது. அப்படி கண்டும் கூட சில நோய்களுக்கு இன்று மருந்து காணப்படவில்லை, இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இஸ்லாம் சில விடயங்களை ஹராமாக்கி இருக்குது. நீங்க சாப்பிட வேண்டாம், இந்த பாவத்தை செய்ய வேண்டாம், விபச்சாரத்துக்கு போக வேண்டாம், ஓரின சேர்க்கையில் ஈடுபட வேண்டாம். ஒவ்வொரு பாவத்தையும் குறிப்பிட்டு இஸ்லாம் சொல்லுது இந்த பாவத்தை செய்யாது. இது இஸ்லாம் சொல்றதுக்கு ஒரு ஹிக்மத் ஒன்று இருக்கும். அதுதான் ஒரு மனிதர் அல்லாஹ் சொன்ன அந்த பாவத்தை செய்தார் என்றால் அவருக்குரிய விபரீதம், ஏதாவது ஒரு நோயில் அவர் பீடிக்கப்படுவார், ஏதாவது ஒரு நோய் அவருக்கு வரும். குர்ஆன்ல பேசப்படுகிறது, வலா தக்ரபு ஸினா, ஸினாக்கு நெருங்காதே, விபச்சாரத்துக்கு கிட்ட கூட போகாதே. நீ அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டுட்டாயிண்டா, குர்ஆன் சொல்லுது கிட்ட கூட நெருங்காதேன்னு. யாராவது நெருங்கி அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டாண்டா பெரிய ஒரு நோய் ஒன்று வருகிறது, எய்ட்ஸ் என்ற நோய் ஒன்று வருகிறது. அந்த நோய்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படல. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பல நோய்கள் இன்று எல்லா இடத்திலையும் பரவி இருக்குது. இதற்கு இஸ்லாம் சில ஹராமான விடயங்களை செய்யவானம், தின்னவானம், குடிக்கவானம் சொல்லிக்குது. நாங்க குடிக்கிறதால, சாப்பிடுறதால சில நோய்கள் எங்களுக்கு வருகிறது, நாங்களே தேடிக்கொள்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த விடயங்கள் இஸ்லாம் தடுத்த முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த போதை வஸ்து. இந்த போதை வஸ்து பாவனையில எங்கட முஸ்லீம்கள் அதிகமானவர்கள் சாப்பிடுகிறார்கள், குடிக்கிறார்கள். போதை வஸ்திலே அவருடைய காலம் செல்கிறது. இந்த போதை வஸ்து பாவிப்பதால வரக்கூடிய விபரீதங்களை இந்த குத்துபான கடைசி பகுதியில பார்ப்போம். ஆரம்பத்தில் பாருங்க, போதை வஸ்து, அதுல மதுபானம் இருக்குது. அந்த மதுபானத்தோட அப்படியே அடுத்த சைடுக்கு வந்தோம்னா அபீன் இருக்குது, கஞ்சா இருக்குது, தூள் இருக்குது. அதே மாதிரி வளமையாக சாப்பிட்டது மாதிரி ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சிகரெட் இருக்குது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போதை வஸ்துல அடக்கிறார்கள். இது எல்லாத்தையும் போதை வஸ்துல சேர்க்கிறார்கள். ஆரம்பத்துல நாங்க இந்த போதை வஸ்துல முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த சிகரெட். எல்லாரிடமும் காணப்படக்கூடிய, கையில மொபைல் இருப்பது மாதிரி ஒவ்வொருத்தர் பாக்கெட்லயும் பெரிய ஒரு பெட்டி இருக்கும், ஒவ்வொருத்தருடைய கையிலையும் அங்க நெருப்பு பத்தி கொண்டிருக்கும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒவ்வொரு வருடத்திலையும் நாங்க எடுத்த அந்த சார்ட் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு வருடத்திலையும் 3.4 மில்லியன் மக்கள் உலகத்தில் இந்த சிகரெட் புகைத்து மரணிக்கிறார்கள். இந்த போதை வஸ்து அதை பாவித்து மரணிக்கிறார்கள். அதுல ஆரம்ப கட்டத்தில் 1887 அவங்க ஒரு மாநாடு நடத்தினார்கள். உலக சுகாதார அமையம் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று வச்சாங்க. 87 அவங்க முடிவெடுக்கிறாங்க, வார வருஷத்திலிருந்து நாங்க இந்த புகைத்தல் தடை தினம் ஒன்றை உருவாக்குவோம் என்று ஒரு பிரேரணை ஒன்றை கொண்டு வரார்கள். அதற்கு அடுத்த வருஷம் 1988 அதை அமுல்படுத்துறாங்க. மேலான சகோதரர்களே, இந்த சிகரெட் புகைத்தல் தடை
WHO தான் சொல்லப்படுகிறது. அதுல உலக சுகாதார அமையம் இந்த முடிவெடுத்தது. அவங்க எடுத்த அடுத்த வருஷம் மே மாதம் 31ஆம் தேதி உலக புகைத்தல் எதிர்ப்பு தினம் என்று எல்லா இடத்திலையும் பப்ளிஷ் பண்ணினாங்க. அந்த தினம் வந்துச்சுன்னா அங்க நாங்க மெசேஜ் பார்க்கலாம், இந்த உலகத்துல தடை செய்யப்பட்ட புகை தடை செய்யப்பட்ட தினம் என்று ஒரு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது, நினைவு தினமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நினைவு தினம் மட்டும் வந்து போதாது. ஒவ்வொருவரும் நியத்து வைக்கணும், யாரெல்லாம் இந்த சிகரெட் அருந்துகிறார்களோ அதை அப்படியே கேன்சல் பண்றது. நான் குடிக்க மாட்டேன் என்ற உறுதிப்பாடு வந்துச்சுன்னா அவர் சுயமாக தனது உடம்பை பாதுகாத்துக் கொள்வார். அதுல பாருங்க, இந்த சிகரெட் உருவாக்கத்தில் முதலாவது புகையிலை. இந்த புகையிலையால தான் இந்த சிகரெட் உருவாக்கப்பட்டுச்சு. கொலம்பஸ் அவர் அமெரிக்காக்கு இறங்கிய அந்த தினத்தை பாருங்க, அக்டோபர் 11, 1492 அமெரிக்கால கால் வச்சார். அந்த டைம்ல அவங்க அந்த கொலம்பஸுக்கு கொடுத்த கிஃப்ட் தான் இந்த புகையிலை. புகையிலை என்பது கண்ணியமான ஒரு பொருளாக வச்சாங்க, ஒரு பிரைஸாக வச்சாங்க, ஒருத்தருக்கு கிஃப்டாக கொடுக்க வேண்டிய ஒரு பொருளாக வச்சாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புகையிலை அப்படியே இன்றைக்கு அதை அப்படியே மாத்தி அதில் இருக்கக்கூடிய நிறைய கெமிக்கல் இருக்குது, நச்சுத்தன்மைகள் இருக்கிறது. இவைகள் எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கு நாங்க அருந்துறோம். அருந்தியதால உடம்புக்கு எஃபெக்ட் ஆகுது, நாங்களே எங்களை கொலை செய்து கொள்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல அடுத்த ஒரு பகுதியை பாருங்க. இது அவனுக்கு அந்த கொலம்பஸுக்கு கொடுத்த அந்த கிஃப்ட் புகையில. இன்றைக்கு எங்களோட நாட்டிலையும் ஆரம்பத்தில் இந்த சிகரெட் வந்ததுல ஆரம்ப பகுதியை பார்த்தீங்கன்னா வெத்தில தான் ஆரம்பமாக வந்துச்சு. அந்த வெத்தில தான் பாருங்க, கல்யாணங்களுக்கு முதலாவது வெத்தியிலே தான் கொண்டு போவார்கள். தட்டில வச்சு கொண்டு போறது வெத்தில, ஒரு மனிதனை வரவேற்கிறது வெத்திலே வச்சு. மேலான சகோதரர்களே, கண்ணியமான ஒரு பொருளாக பயன்படுத்தினது கடைசிக்கு இன்றைக்கு எல்லாரையும் தாக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறிடுச்சு. அதுல பாருங்க, 1555 ஐரோப்பா கண்டத்தில் இந்த புகையில பயிரிடப்படுகிறது. அதுக்கு பின்னால 1600 இந்த புகையிலை அப்படியே இந்தியாவுக்கு கொண்டு வரார்கள். 1600க்கு பின்னால தான் இந்த இலங்கைக்கு இது வருகிறது. வந்ததுக்கு பின்னால் இது பயிரிடப்படுகிறது எல்லா இடத்திலையும் புகையிலை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஐரோப்பா கண்டத்தை எடுத்துக்கொண்டால் ஐரோப்பாத்துல தான் முதலாவது இந்த புகையில பயிரிடப்பட்டது. அது அப்படியே வளர்ச்சி காணுது, எல்லா இடத்திலையும் பரவுது. ஐரோப்பா மக்கள் கூழ் தாங்க இல்லாம நெருப்ப மூட்டுவார்கள், பக்கத்துல போயிட்டு இருப்பார்கள், ஏன் கொஞ்சம் சூட அனுபவிக்க. மேலானவர்களே, இந்த ஏரியாவை பொறுத்தவரையில கூழ் கூட இருக்குது. இந்த கூழை நாங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சூடோடு தேவைப்படுது. சிலர்கள் சூடான பானங்களை பருந்துவோம், அதே மாதிரி சிலர்கள் அடுப்பின் அருகாமையில் சென்று அந்த இடத்துல கூதலை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி நெருப்பு தேவைப்படுகிறது. இது ஐரோப்பா மக்கள் செய்தார்கள். ஆரம்பத்தில் நெருப்புக்கு பக்கத்தில் போயிட்டு மூட்டி அப்படியே உட்கார்ந்து கொண்டு கைகளையும் தடவி கொண்டிருப்பார்கள், கூதல் தாங்கியலாம். அதுக்கு பின்னால இஸ்ரேலை சேர்ந்த ஒரு மனிதர், அவருடைய பெயர் போடப்படல, அந்த ஆர்டிக்கல் அப்படியே வந்துச்சு. அந்த மனிதர் முதலாவது இந்த புகையிலை எடுத்து நாங்க பேப்பர் சுற்ற மாதிரி அதை சுத்தி அதை பத்த வச்சு அப்படியே இழுத்தாரு. இதுதான் ஆரம்பமாக வந்த சுருட்டு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர் எடுத்தது அந்த ஐரோப்பா கண்டத்தில் இவர் இருந்தாரு. அதனால அவருக்கு உடம்புக்கு உள்ளால ஒரு ராகத்தொண்டு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பின்னால அவரே என்ன செஞ்சாருன்னா அதை அப்படியே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சார். உலகத்துக்கே அது போனிச்சு.